ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தளபதிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கமே ஓய்வுப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஓய்வுப்பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசே தானா முன் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் ஒன்றும் கேட்கலை. அதில் என்ன முக்கியமாக இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வுப்பிரிவு சிஆர்பி வீரர்கள், ஆயுதமேந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் தளபதிக்கு பாதுகாப்பாக வருவாங்க எங்கே போனாலும். இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த சில்லு பசங்க இந்த முட்டை வீசுகிறேன் அது வீசுகிறேன்னு சொன்னால அதுக்காண்டிலாம் கிடையாது. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து சந்தித்ததுக்கப்புறம் அவருக்கு எவ்வளோ ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு குத்து மதிப்பாக கருத்து சொல்லிட்டு போனார். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் இவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அது கூட மத்திய அரசாங்கம் எல்லாம் சொல்கிறாங்க. மாற்று கட்சிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது இப்பயே காக்கா பிடிக்கிறாங்க மத்திய அரசாங்கம், விஜய் காக்கா பிடிக்கிறாங்க, அவரோட பி டீம் தான், பாரதிய ஜனதாவோட பி டீம் தான் தாவேக்கா அப்படிங்கிறாங்க. ஏயா எங்களுக்கு எதுக்கு அவருக்கு பி டீம் எதுக்கு பிடிச்சி நாங்கள் பிடிக்கணும்? அவங்களுக்கு ஒரு இது இருக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஒரு பாதுகாப்பை கொடுத்து தளபதியை நம்ம பகுதி இழுக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது இருக்கலாம். தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும்னு அவங்க துடிக்கிறாங்க. அதுக்கு தளபதி ஒரு துளி கூட வேறு எங்கிட்டு கூட்டணி வச்சாலும் வைப்பார் அப்படியா, அந்த பிஜேபியோட வைக்க மாட்டார். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? தேவையில்லாமல் பிஜேபியோட பி டீமு அந்த டீமு இந்த டீமுன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இது வரைக்கும் எத்தனையோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளோ கட்சிகள் இருக்குது. இது வரைக்கும் எந்த கட்சியுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஓய்வுப்பிரிவு பாதுகாப்பு தலைவருக்கு யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இது தளபதி கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பெருமை. உண்மையிலே அவருக்கு நாங்கள் ஒரு தொண்டனாக இருக்கிறதெல்லாம் பெருமைப்படுறோம். நாங்களாம் எல்லாமே பெருமைப்படுறோம். ஓகேவா? அதுக்கு இந்த அடுத்தது வந்துட்டாங்க. போன வாட்டி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சாமான் அவர் சொன்னார், வாய்க்கொழுப்பு பணக்கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு அவர் வாய்க்கொழுப்பில் சொன்னார். அடுத்தது பாருங்கள், அவனை கீழே ஒருத்தருக்கான் அவன் சாட்டை, அவன் என்ன பேசியிருக்கான் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். இந்த ஓய்வுப்பிரிவு பாதுகாப்புக்கு அன்புள்ள தாவேக்கா தோழர்களுக்கு பணம் இருந்தால்தான் அரசியலில் போட்டி போட முடியும் என்ற நிலையை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும் என மக்களிடம் திரள் நிதி வாங்கி மக்களுக்கான செய்ய வந்தவர்கள் நாம் தமிழர்களாம். திரள் நிதின்னு வாங்கி நீங்களா வாயில போட்டுக்கிறீங்க. அடுத்ததை பாருங்கள், இதனை திராவிட கட்சிகளுக்கு மாற்று என உங்களிடம் சில கேள்விகள், அதாவது நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா, தாவேக்காவில் 1, திராவிட கட்சி போல் காசு கொடுத்தால் தானே கட்சியில் பதவி. யார் சொன்னா அப்படி? ஏண்டா சாட்டை, உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? 2வது பாருங்கள், சாதி கட்சி போல் குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே சீட்டான். யார் சொன்னா? நீ பார்த்தியா, வழக்கு பிடிச்சி பார்த்தியா பரதேசி போல. அடுத்தது பாருங்கள், திமுக பாஜக போல வீக அமைப்பாளர் நம்பி நீங்கள் உங்கள் சார்ந்த மக்களை நம்பி இருக்கலாம். ஏன் 2021 நீங்கள் ஜேபேக்குன்னு சொல்லி ஒரு வீக இதை கம்பெனி நாடி பண்ணலையா? அதாவது தொடர் நேற்று கூட எல்லாமே போட்டு கிழிச்சாங்களே, ஒன்றும் திருந்தலையா? நீ போய் அதை போய் பார்க்கலண்ணா, தூங்கிட்டு இருந்தேன்னா எந்திரி 2வது பாருங்கள். 4வது, கருத்து ரீதியாக பதில் சொல்ல துப்பு இல்லாமல் கேவலமான விமர்சனம் செய்யும் உங்களுக்கும் எலும்பு துண்டுகளாக கத்தும் மற்ற விமர்சகர்களுக்கும் என்ன வேறுபாடம்? ஏண்டா கருத்து ரீதியான்னு சொல்லி, ஏண்டா இப்போ போன வாட்டி தான் உங்களுக்கு முன்னாடி எதிராக பேசுகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்க நீ? மைக்கை வச்சு ஒரு பாட்டு பாடினாருன்னு சொல்லி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒரு கதையை விட்டுட்டு இருந்தேன். இப்போ அடுத்தது உங்கள் பக்கிட்ட அவர் ஆதரவு இல்லைன்னு சொன்னோன்னே அப்படியே இங்கிட்டு மாறிட்டேன். ஏண்டா பரதேசி பல எலும்பு துண்டான். யாரா எலும்பு துண்டுக்கு வருது? நீங்கள் தாண்டா திருட்டி ஒருத்தனையும் எலும்பு துண்டு போட்டு அலையிறீங்க. எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. அடுத்த, நீ என்ன ஆயுதம் எடுக்கிறாயோ அதே ஆயுதத்தை ஏந்தி சண்டை செய்யும் தலைவர் பிரபாகரனை தலைமையேற்று வரும் சீமான் அண்ணன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்று தான். என்ன சொல்லி கொடுத்தாரு? திருநிதியை திருட்டி நல்லா வாங்கி சாப்பிடுங்க, நல்லா மக்களை ஏமாத்துங்கன்னு சொல்லி கொடுத்தாரா? அன்புள்ள அன்புனா அன்பு, வம்புனா அம்மா. சரி வாங்க வம்பு வச்சுக்குவோம் வாங்க. நீனும் ஒரு நாளாக பேசி எல்லாத்துலேயும் எங்கள் ஆளுங்கள்ட்டெல்லாம்
போட்டு உன்னை கிழிக்கிறாங்க. நம்ம பசங்களாம் செஞ்சு உன்னை செய்கிறாங்க, அப்பயும் திருந்த மாட்டேங்கிற. நீனும் வந்துடுற உன் சேனலே வந்து வாங்க பார்த்துக்கிட்டு அப்படியே பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறாங்க. கடைசி கேள்வி, மாற்றம் என சொல்லி கொண்டு மற்ற கட்சியின் கேவலங்களை அரங்கேற்றும் நீங்கள் ஓட்டுக்கு கொடுக்க போகும் காசு எவ்வளோ? ஓட்டுக்காண்டி சேர்ந்த கூட்டம் நாங்கள் ஒருத்தமே 200 கொடுத்து ஓட்டரை கொடுத்து வாங்கின மாடு கூப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி கிடையாது. தானாக எல்லாம் கை காசை போட்டு செலவு பண்ணி வந்தோம். அதே மாதிரி தான் 2027 என்ன நடக்குதுன்னு பாரு. உனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன் தலைவரும் இத்தனை வருஷமாக கட்சி ஆரம்பித்து இருக்காங்க. ஒரு 4 போலீஸ் கூட வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததில்ல. எங்களுக்கு பார்த்தியா, கட்சி ஆரம்பித்து ஒரு வயசில் பாதுகாப்பு, பிரிவு பாதுகாப்பு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது வீடியோ போட்டிருந்தேன். நன்றி, வணக்கம்.